ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர், FGPC ஜெப வீடு, கேட்டவரம்பாளையம், திருவண்ணாமலை மாவட்டம். இன்னும் ஒரு கருத்துமிக்க கதையை உங்களுக்கு சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு சிலை செய்கின்ற ஒரு கடை, தெய்வங்களுடைய சிலைகளை செய்து விற்கின்ற ஒரு கடை. அந்த கடையினுடைய சிற்பி, அந்த சிலைகளை செய்கிற சிற்பி அங்கே நிற்கிறார். ஒருவர் தெய்வ சிலையை வாங்க வருகிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட சிலையை காட்டி, இந்த சிலை எனக்கு கொடுங்கள், இது எவ்வளவுன்னு கேட்குறார். அப்போ அந்த சிலை கடையினுடைய ஓனர், அந்த சிலையை செய்கிற சிற்பி, அந்த கடையினுடைய ஓனர் சொல்லுகிறார், ஐயா இது 500 ரூபாய் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே நீங்கள் குறைச்சி தர மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த வாலிபன் சொல்கிறாரு, இல்லை ஒரு 50 ரூபா குறைச்சி தரேன். இல்லை ஒரு 100 ரூபா குறைக்கக்கூடாதா என்று கேட்ட உடனே, இல்லை நான் நியாயமான ரேட்டு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த சிலையை எடுப்பதற்காக இவர் உள்ளே போகிறார். அவர் ஒரு ஊனமானவர், கால் ஊனமுற்றவர். கால் சுத்தமாக மெலிந்து போய் காணப்படுகிறது. ஊனமுற்றவர். அவர் மெதுவாக போய் அந்த 1000 ரூபாயை கல்லாப்பெட்டியில் போட்டு 550 ரூபாய் எடுத்துக்கொண்டு வருகிறார். எடுத்துக்கொண்டு வந்து இவரிடத்தில் கொடுத்த உடனே அவர் அந்த 500ஐ வாங்கி கொண்டு, அந்த 50 ரூபாயை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அப்போ அந்த வாலிபன் சொல்லுகிறான், என்ன சார், நீங்கள் என்னுடைய கால் ஊனமானதை பார்த்து அதற்கு இரக்கமாக அந்த 50ஐயும் கொடுக்கலான்னு நினச்சிருக்கீங்களா? வேண்டாம், எனக்கு உரிய பணம் கிடைச்சா போதும். நாங்கள் தெய்வங்களை ஒரு குறைவும் இல்லாமல் செய்கிறோம். ஆனால் தெய்வம் என்னை இப்படி ஒரு குறையாக படைத்து விட்டார். நாங்கள் என்ன செய்வது? கடவுளுடைய பிராப்தம் என்று சொல்லுகிறார். உடனே அந்த சிலை வாங்கினவரும் வருத்தத்தோடு அந்த சிலையை வாங்கி கொண்டு போய்விடுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வேதத்தில் ஒரு வசனம் இவ்விதமாக எழுதியிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பிரசங்கிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மனிதனை படைத்தவர் எல்லாரையும் செம்மையானவனாகவே படைத்தார். நாம் இந்த உலகத்தில் படைக்கிற தெய்வங்கள் நம்மை படைக்கவில்லை. நம்மை படைத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய கர்த்தர். அவர் நம்மை செம்மையானவர்களாக படைத்திருக்கிறார். சில வேளை நம் வாழ்வில் ஊனம் இருந்தாலும் அந்த ஊனத்தை தாங்கி அதற்கு மேல் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்வதற்கான திறனையும் அறிவையும் ஞானத்தையும் பொருளாதாரத்தையும் பக்கபலங்களையும் மனித உதவிகளையும் கொடுத்து வருகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் யாராவது தெய்வங்களை படைக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், உங்களை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்கிறதை மறந்து போகாதீர்கள். உங்கள் ஊனத்தை நீங்கள் நினைத்து வருத்தப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் உருவாக்குகிற தெய்வம் அல்ல, உங்களை உருவாக்கினவரே தெய்வம் என்பதை சொல்லி இந்த சிறு கதையை முடிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த கதையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தங்களை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்று உம்முடைய அறிவோடு கூட உம்முடைய வழிகளிலே நடந்து நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு நல்ல கருத்துமிக்க கதையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை அதுவரை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.